श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயத்தினை தொடங்கணும். இந்த அத்தியாயத்துக்கு பேரு தியான தீப பிரகரணம். கடந்த வாரம் 8வது அத்தியாயத்தினை படித்து முடிச்சிருக்கோம். 158 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கிற கொஞ்சம் பெரிய அத்தியாயம் இந்த தியான தீப பிரகரணம். இதில் ஸ்லோகங்கள் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போதான் நமக்கு இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக என்ன சொல்லப்பட போகிறது, தியானமனே பேர் கொடுத்ததுனால ஏதோ நார்மலாக மெடிடேஷன் பற்றி பேசுவார் அப்படி நினச்சிக்காமே ஒரு முக்கியமான சமஸ்யை ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஷன் இருக்குது. யாருக்கு இந்த ப்ராப்ளம்? லோகத்தில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எத்தனையோ பேருக்கு. அதெல்லாமேவா அதில் ஒன்றா? அப்படி இல்லை. வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா, பொதுவாக வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிரவணம் பண்ணுறதுக்கு முதல் 2 அர்ஹத்தை தேவைப்படுறது. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிற 4 சாதனத்தை சதுஷ்டய சம்பத்தி அது வேறு. இது இல்லாமல் பொதுவாக எதிர்பார்க்குற 2 தகுதிகள் என்னன்னா, கர்மயோகத்தினை நல்லா ஒழுங்காக பண்ணியிருக்கணும். கர்மயோகத்தை நல்லா ஒழுங்காக பண்ணி அதுக்கப்புறம் கர்மத்திலிருந்து வெளியே வரணுமனு ஆசையோட சித்தசுத்தியோட எப்படிப்பட்ட ராகத்வேஷங்கள் ஹிருதயம்ல இல்லாமல் வச்சுக்கிட்டு வேதாந்த சிரவணத்துக்கு வரணும். 2வது விஷயம் சித்த ஏகாகிரத்துக்காக இங்கே சிரவணம் பண்ணுறதுக்கு மனசு நிச்சலமாக ஏகாகிரத்தோடு இருக்கணும். அப்போது அந்த ஏகாகிரமான மனசுக்காக சாஸ்திரம் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, முதல் உபாசனை பண்ணி இருக்கணும். ஏக ரூப இஷ்ட தேவதையுடைய உபாசனை பண்ணதுனால அந்த மனிதனுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சித்த ஏகாகிரதை ஏற்படும். தியானமாக ஏகாகிரமாக சிந்திக்கக்கூடிய சக்தி வரும். அதனால் இது 2மே கூட ப்ரீ ரிக்விசிட்ஸ் வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் இது 2 ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணாங்களே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் எப்படியோ வேதாந்த சிரவணத்துக்கு வராங்க, இஷ்டப்பட்டு தொடர்ந்து கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு இந்த அக்ருதோபாஸ்திகள் அப்படின்னா செய்ய வேண்டியது முன்னாடியே செய்யலை. கர்மயோகமும் பண்ணல, உபாசன யோகமும் பண்ணல. ஆனால் சாஸ்திரம் அது 2 பண்ணி வந்தவனுக்கு வேதாந்தம் சீக்கிரமாக வேலை பண்ணும், பிரயோஜனப்படும்னு சொல்கிறது. அப்போது பண்ணாமல் வந்தவங்களுக்கு என்னான்னு சொன்னால், அவங்களுக்கு கூட இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான உபாசனத்தினே சாஸ்திரம் கொடுக்கிறது. அந்த உபாசனை என்ன, அது எதுக்கு, எப்படி అనేది இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் ஒரு டாபிக் அது. இது வேதாந்தம் படித்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கர்மயோகம் ஒழுங்காக பண்ணல. அது கர்மயோகம் என்னன்னு தான் எனக்கு வேதாந்த சிரவணத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியறது. உபாசன யோகமும் பண்ணல, எந்த கோவிலும் எந்த பூஜை எந்த
ஜபமும் எதுவுமே பண்ணல, நித்தியம் நிஷ்டை எதுவுமே பண்ணல, அனுஷ்டானம் பண்ணல. சரி, உங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சமஸ்யைக்கு கூட இங்கே பிரச்சனை, அதுக்கு பதில் இங்கே கொடுக்கப்பட போகிறது. ரெண்டாவது விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சில பேர் கர்மயோகம் உபாசன யோகம் எல்லாம் பண்ணி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 5-10 வருஷம் மேலே வேதாந்தத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக விடாமல் சிரவணம் பண்ணுறாங்க. பல கிரந்தங்கள் பிரஸ்தானத்திரயத்தில் முக்கியமாக பகவத்கீதை உபனிஷத்துகள் இதெல்லாம் கேட்டாங்க. இன்னும் பிரகரண கிரந்தங்கள் கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எட்டுனு சாஸ்திரம் என்ன பார்க்கும்னு சொன்னால் அவங்களுக்கு ஞானம் ஏற்படணும். மகா வாக்கிய உபதேசம் சொல்லி தரும்போது சொல்லி கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி ஞானம் ஏற்படணும். இங்கே தான் ஒரு பிரச்சனை. சரி, இப்படி ஒழுங்காக கேட்ட இந்த வேதாந்தம் படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எல்லோரும் இல்லை, மெஜாரிட்டி நாங்கள் நல்லா தான் படிச்சிருக்கோம், வேறு பல புஸ்தகங்கள் எல்லாம் படித்ததுனால பல சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துச்சு. அப்புறம் மகா வாக்கிய உபதேசம் கேட்டதுக்கு பிறகு அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஞான விருத்தி ஏற்படும். சரியா? எனி நாலேஜ், உதாரணத்துக்கு எது படித்தானோ எது கேட்டானோ அதனால் விருத்தி ஞான விருத்தி ஏற்படும். அதை பற்றி கம்ப்யூட்டர் படித்தானோ அப்படி பிரம்ம ஜானம் பற்றி படித்ததுனால பிரம்ம ஜான விருத்தி, அகம் பிரம்மாஸ்மி ஞான விருத்தி ஏற்படும். ஆனால் இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸு வேதாந்தம் கேட்டு படிக்கிறவனும், நான் ஸ்ரவணம் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நல்ல கவனமாக கேட்கணும், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, நான் ஸ்ரவணம் நல்லா தான் பண்ணேன், எனக்கு நல்லா தான் புரிஞ்சது கூட அப்படின்னு சொல்லுவான். நல்லா புரியறது, நல்லா புரிஞ்சிச்சு, நான் நல்லா ஸ்ரவணம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஞானம் வந்தது, நான் ஞானி அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்குவான். எனக்கு ஞானம் வந்தது, நான் ஞானி, நான் முக்தன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு சந்தேகப்படுவான், ஒத்துக்க மாட்டான். கரெக்டு தானே? நிறைய பேருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன காரணம்னு சொல்கிறோம், ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10-15 வருஷம் சாஸ்திரம் படித்தா கூட எல்லாம் நிறைய உபனிஷத்துகள் கேட்டாச்சு, எல்லாம் ஏன்னா எப்படி நான் கிளைம் பண்ண முடியும் நான் ஞானியனே, நான் பிரம்மன்னு சொல்லிட்டு எப்படி கிளைம் பண்ண முடியும், நான் முக்தன்னு சொல்லிட்டு எப்படி கிளைம் பண்ண முடியும், நான் இன்னும் ஐ ஹாவ் டு கோ எ லாங் வே சுவாமி. நான் புரியுறது என்ன எனக்கு எல்லாமே, ஆனால் ஐ cannot claim that I am a ஞானி, I got the ஞானம், நான் முக்தனன்னு சொல்கிறதுக்கு how can I, எப்படி என்ன அப்படின்னு என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு வருதுன்னா என்ன நினைக்கிறாங்க, ஞானம் என்பது அது ஒரு தனிப்பட்ட அனுபவம், அது தனியாக அப்புறம் வரும். அந்த ஞானம் అనేది எல்லோருக்கும் அப்படி சாதாரணமாக வருமா என்ன, ரொம்ப ரொம்ப கிரேட் பீப்புள் ஓன்லி வில் கெட் த ஞானம். அப்புறம் ஞானம்னு சொன்னால் அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸு அது வர வேண்டாமா? அது ஏதோ இன்னும் கூட ஞானம்னா இவங்களுடைய திருஷ்டியில் என்னன்னா வேறு ஏதோ தனிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தடம். இதுதான் மேஜர் ப்ராப்ளம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது சாஸ்திரம் கேட்டாச்சு, மகா வாக்கிய உபதேசம் நல்ல கிளியராக கேட்டாச்சு, குரு சொன்னார் தத்துவமசி అని. அப்புறம் அப்போ ஞான விருத்தி ஏற்படும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கிறவங்க எங்களுக்கு ஞானம் தே ஹேவ் ஞான விருத்தி என்னென்ன, அது அவங்களுக்கு ஞான விருத்தி என்ன எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. தவிர இவங்களுக்கு தெரியல அந்த ஞான விருத்தி புரிஞ்சது అనేది தான் ஞானம் இட் செல்ஃப்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுறதா? ஞான விருத்தி ஏற்பட்டது அப்படி தானே புரிஞ்சிச்சேன்னு சொல்கிறான். அசలు புரியவே இல்லை, ஞான விருத்தி ஏற்படலை, ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ ஒரே கேட்பேன், தூங்குனா தூங்குவேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸு இருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம் வேறு, அது விட்டுடுங்கோ. அது நிறைய பேருக்கு காமன் கூட. அதனால தான் நிறைய பேர் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து விட்டுடுவான். நம்ம பேசுகிறது வந்து தொடர்ந்து விடாமே 5-10 வருஷம் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக ஒரே குருக்கிட்ட வந்து படிச்சிட்ருக்கிறான். இப்படிப்பட்ட இவங்களை வந்து இந்த மாதிரி ஞான விருத்தி ஏற்பட்டது எனக்கு புரிஞ்சது. ஆனால் ஞானம் இன்னும் வரலை. ஞானம் வந்ததுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு. இந்த ப்ராப்ளத்தினே இப்போ எந்த கேட்டகரியில் சேர்க்க முடியும் இப்படிப்பட்ட ப்ராப்ளம்னு? அப்போது இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, சாஸ்திரம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தே ஆர் ரெடி டு அவங்களும் தொடர்ந்து சாதகர்களாகவே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. தொடர்ந்து ஸ்ரவணம் பண்ணுறதுக்கே விரும்புகிறாங்க. ஆனால் ஞானம் வந்துச்சு, ஞானம் ஆயிட்ட நானே கிளைம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சக்தி பத்த மாட்டேங்குது, கிளாரிட்டி. அதனால் சாதகர்களாகவே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்படி என்ன அர்த்தம் என்ன, இவங்க வந்து மோட்சத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் ஞானம் అనేది கூட போஸ்ட்போன் பண்ணியாச்சு. ஆனால் சாதகத்துவம் மட்டும், சாதகர்களாக இருக்கிறது மட்டும் அதை ப்ரிசர்வ் பண்ணி அது வச்சுக்கிறாங்க. நாங்கள் சாதகர்கள் தான், நான் சாதனை பண்ணுறேன், சாதகனை எவ்வளவு நாள், எப்போ வரைக்கும்? ஸோ இது இவங்களுடைய ப்ராப்ளம். அதனால் இவங்களுடைய ஆத்தியாத்மிக ஜீவனம் என்பது ரொம்ப ஸ்ட்ரகுளோடு கூடியிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகுளோடு கூடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மட்டமான லோயர் ஒப்பீனியன், ரொம்ப லோ ஒப்பீனியன் அபவுட் அவங்களுக்கே. அப்புறம் இந்த மாதிரி ஞானம் வந்து கிரேட் பீப்புளுக்கு மட்டும்தான் வரும், அது எப்போது இன்னும் பவிஷ்ய காலத்தில் வரப்போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, அப்படின்னு சொல்லுவான். என்ன எக்ஸ்பீரியன்ஸு? ஞான அனுபவம் అనేది வந்து என்ன, அந்த அந்த ரியலைசேஷன், த ஃபீலிங் ஆஃப் த ரியலைசேஷன். அந்த ஃபீலிங் ஆஃப் என்ன ஃபீலிங்னா, குளிராக இருக்குமா இல்லை சூடாக இருக்குமா, என்னது குளு குளுன்னு அப்படி ஏதாவது இருக்குமா? ஃபீலிங் ஆஃப் தி ரியலைசேஷன். இது எல்லாம் சும்மா அந்த அந்த கல்பனைன்னு விடுறதில்லை, படித்து கேட்டால் கூட. அப்போது இவங்களுக்கு இந்த ప్రతిబంధం అన్నో இந்த ప్రతిబంధத்துக்கு என்னதான் பரிகாரம் అనేది இப்போ ஆச்சாரியர் ரொம்ப யூனிக் டிஸ்கஷன் இந்த அத்தியாயத்தில். இது வந்து வேறு எந்த இடத்துல கூட இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஷன் பார்க்க மாட்டோம். அதனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். தெரிஞ்ச 2 பிரதிபந்தங்கள் இருக்குங்க. பிரதிபந்தங்கள், தடங்கள் 2. ஒன்று வந்து
பிரமாண அசம்பாவனா, இது ஒரு தடம், பிரதிபந்தம், ஆப்ஸ்டிக்கல். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, பிரமாண அசம்பாவனான்னா இன்டர்பிரிட்டேஷனல் ப்ராப்ளம், ஆப்ஸ்டிக்கல்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டேஷனல்னு என்ன, இவனு பலது கேட்கும்போது அது எப்படி கரெக்டாக சமன்வயப்படுத்திட்டு அதோடைய சாரம் என்ன, எது சொல்கிறதுன்னு சொல்லி, உதாரணத்துக்கு சங்கராச்சாரியர் இப்படி சொன்னார், அப்புறம் ராமானுஜாச்சாரியர் அப்படி சொன்னார், அவர் சொன்னது கரெக்டா, இவர் சொன்னது கரெக்டா, இப்படி சொல்லி இந்த இன்டர்பிரிட்டேஷனல் ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பிரமாண அசம்பாவனா பிரதிபந்தம். சரியா? ரெண்டாவது பிரமேய அசம்பாவனா பிரதிபந்தம். பிரமேய அப்படின்னு சொன்னால் லாஜிக்கல் ஆப்ஸ்டிக்கல். ஓகே, இது ரெண்டுமே கூட லாஜிக்கல் ஆப்ஸ்டிக்கல்னா தர்க்கம், மனசில் இவனுக்கு இன்னும் அந்த ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்குது புத்தி. ஓகே, நான் பிரம்மம், நான் முக்தனு, நித்திய முக்தனு, நான் இப்போது முக்தன்தான் அனி சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறதுக்கு இல்லாமல் இந்த பிரமேய அசம்பாவனா, இது ஒரு பிரதிபந்தம். இது ரெண்டுமே கூட திருஷ்ட பிரதிபந்தங்கள். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் கவனமாக கேட்கணும். திருஷ்ட பார்க்கப்படுறது, தெரியுறது. ஆனால் இந்த மேலே ரெண்டு பிரதிபந்தங்கள் திருஷ்ட பிரதிபந்தங்கள் இல்லை இவனுக்கு. இந்த சிரவணம் பண்ணுறவனுக்கு பிரமாண அதையும் அசம்பாவனா இல்லை, அப்புறம் பிரமேய அசம்பாவனா அது பிரதிபந்தம் இல்லை. ஆனால் கூட இவங்க இப்போ யாருன்னு பற்றி முக்கியமாக நம்ம பேசுகிறோமோ அப்படிப்பட்ட சின்சியர் சீனியர் சோகால்டு ஸ்டூடெண்ட்ஸ் சாதகர்கள். ஆனால் இவங்க ஞான விருத்தி எனக்கு புரிஞ்சது அனேதுதான் ஞானம், புரியறது தவிர ஞானம் என்பது இன்னொரு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஒரு அனுபவம் இல்லை, ஞான விருத்தி தான் ஞானம்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்னா, வைன்னா ஏதோ இன்னும் அதிருஷ்ட பிரதிபந்தம் இருந்திருக்கணும். திருஷ்ட பிரதிபந்தம் ரெண்டு சொல்லியிருக்கேன். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ இன்னொரு பிரதிபந்தம் இருக்கும்ன்றது சாஸ்திரம், தடம். அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத இந்த பிரதிபந்தத்துக்கு நாம் கண்ணுக்கு தெரியற ஒரு சொல்யூஷனை, பரிகாரத்தினை கொடுக்க முடியாது. சரியா? ஃபார் திஸ் unknown obstacle we cannot give the known remedy. அப்போது என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது பார்க்கணும். we must find out something else. இங்கே வித்யாரண்ய சுவாமி டேக்ஸ் அப் இந்த விஷயத்தினை மையமாக வச்சுக்கிட்டு இந்த அத்தியாயத்தில் இங்கே ஒரு டாபிக்னு தொடங்குறார். என்ன அவர் சொல்கிறாருன்னா, சிம்பிளாக முதல்ல சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, நீங்கள் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன, அதையும் வரக்கூடாது. கர்மயோகமும் உபாசன யோகமும் ஒழுங்காக பண்ணாமல் வந்துட்டோம், பரவாயில்ல. வந்ததுக்கப்புறம் கூட ரொம்பவே சின்சியராக கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் எங்களுக்கு நல்லா தான் புரியுறது, ஆனால் இன்னும் ஞானம் வரலன்னு இந்த ஒரு பிரதிபந்தம் இருக்க பாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, அந்த புரிஞ்சதனே இருக்கு, கண்டினியூ சாதகனாகவே சிரவணம் பண்ணிட்டு யூ கண்டினியூ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஞான விருத்தி எது இருக்கின்றனதோ அதினே நீ உபாசனை பண்ணுன்றார். அதான் இங்கே புதுசாக இன்னைக்கு நிதித்தியாசனம்னு சொல்கிற இடத்துல உபாசனம் பண்ணுன்றார். யூ கண்டினியூ டு டுவெல் அப்பான் திஸ் ஞான விருத்தி. இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுல, அதே திரும்பி கண்டினியூ பண்ணோம். அதுதான்
காலக்கிரமத்தில் உனக்கு இந்த அதிருஷ்ட ப்ராப்ளம் என்னமோ அது சொல்யூஷன் அதுக்கு சொல்யூஷன். அதனால் என்ன சொல்கிறாரோ, அகம் பிரம்மாஸ்மி உபாசனா அப்படின்றார். அப்படி என்ன, அகம் பிரம்மாசி விருத்தி ஆவృత్తి பண்ணுன்றார். அகம் பிரம்மாஸ்மி అనేది புரிஞ்சிச்சில்ல, தத்துவமசின்னு தோணுக்கப்புறம் அது கேட்டுகிட்டே சொல்லிட்டு இருக்க, பாடுவேன், எல்லாம் செய்வேன். ஸோ இந்த விருத்தி ஆவృత్తి திருப்பி திருப்பி அதே பண்ணு என்றார். அப்போது அதுக்கே இங்கே నిధిధ్యాసనం అనే వార్త ఉపయోగపడతామే ఉపాసన అని ఉపయోగపడుతుறீங்க. ఉపాసన అనేది பொதுவாக ஏகரூப இஷ்ட தேவதா, அந்த பகுரூப விஸ்வ தேவதா உபாசனை இதுதானே அங்கே தானே சொல்கிறோம். ஐடல் வர்ஷிப் இதெல்லாம் பண்ணும்போது அது மனசில் தியானிக்கிறது தானே உபாசனைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நிதித்தியாசனமான இடத்துல வேதாந்தத்தில் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆவృత్తిని உபாசனை பண்ணுன்றாருன்னா என்ன காரணம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்க, இந்த நிதித்தியாசனம்னு சொன்னாலும் உபாசனன்னு சொன்னாலும் ரெண்டுத்துலேயும் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆவృత్తి தான் பண்ணுறது. ஆனால் என்ன வித்தியாசம்னா இவனு அந்த புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னானே ஞானவிருத்தி எனக்கு ஏற்பட்டது. ஞானவிருத்தி இருக்கு, ஞானவிருத்தின்னா தெரிஞ்சது, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு மட்டுமே நினச்சிட்டு இருக்கிற அவனை அனுச்சிட்டு ஞானவிருத்தி தான் எனக்கு இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் சத்தியம், அந்த பிரம்மம் ஆத்மா, அந்த பிரம்மம் தான் நானும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் அப்படி படித்தான். இது மட்டும் அந்த ஞான விருத்தி மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. ஆனால் அனுபவத்துக்கு வரலன்னு ஒரு குறை இருக்கு அவனுக்கு. சரி, அந்த அனுபவம் வரலை, புரிஞ்சுதுன்னு சொல்கிறே, அது பண்ணுறதுக்கு பேர் உபாசனா. அது நீ ரிப்பீட் பண்ணும். அந்த ஞான விருத்தினி புரிஞ்சுதுன்றலே அதே ஞாபகம் வச்சுக்கோ, அதே திரும்பி கேடு, திரும்பி நினச்சிக்கோ. ஆனால் நிதித்தியாசனம் எப்போ சொல்கிறோம்னா, எனக்கு ஏற்பட்ட அந்த ஞான விருத்தி ஞானம்தான். அதனால நோயிங் இட் செல்ஃப் இஸ் பீயிங், நோயிங் இட் செல்ஃப் இஸ் தெரிஞ்சிக்கிறது தான் இருக்கிறது. அப்படி ஞானம்தான், நான் ஞானி தான், எனக்கு ஞானம் ஏற்பட்டு ஞானம் வந்தது, நான் ஞானி, நான் முக்தனனி கிளைம் பண்ணிக்கிட்டே பண்ணுற இந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆவృత్తి பேர் நிதித்தியாசனம். அது புரியாமல் கிளைம் பண்ணாமல் எனக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டம் ஆயிடுச்சு, ஆனால் ஞானம் வரலேன்னு உள்ள ஒரு சந்தேகம் இருக்குது பாரு, அதுக்கு பேர் உபாசனை பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் இப்படி பாவிக்காமல் பண்ண இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுதான் இப்போ உபாசனா நிதித்தியாசனம். ஏன் இது இப்படி இவனுக்கு இந்த பிரச்சனைன்னா, ஏதோ தெரியாத பிரதிபந்த பிராரப்தம், 6 பாப பிராரப்தம் ஏதோ இருக்கின்றது. ஸோ அந்த அதிருஷ்ட பிரதிபந்தத்தினே இந்த விதமான அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆவృత్తి உபாசனத்தினால ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறார். இந்த விஷயத்தினே சாஸ்திரம் வேறு இடத்துல விசாரிச்சுத. இது வித்யாரண்ய சுவாமி புதுசாக சொல்கிற விஷயம் இல்லை. அவர் கூட ஸ்ருதி ஆதாரம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவார். ஆனால் வித்யாரண்ய சுவாமி எடுக்காத ஒரு உதாரணத்தினே வேறு சாஸ்திரத்தில் விசாரணை செய்யப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் வித்யாரண்ய சுவாமி பல உதாரணங்களை வச்சு இந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆவృత్తి உபாசனை பற்றி பேசுவார். அதுக்கு ஒரு தனிப்பட்ட டைட்டில் கூட கொடுப்பார். சரி, நான் சொல்ல போகிற இந்த உதாரணம் எனக்கு சொந்தம் கிடையாது. இது கூட விசார சாகரம் అని சொல்லப்படுற ஒரு அத்தியுதமான பிரகரண கிரந்தம்
இங்கே எப்படி வித்யாரண்ய சுவாமி இந்த பஞ்சதசி ரொம்ப பாப்புலரோ அதே மாதிரி நிச்சலதாசனே மகாத்மானால் எழுதப்பட்ட அந்த விசார சாகர அதுலேயும் மேலும் சம்க்ஷேப சாரீரிகம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கிரந்தத்துலேயும் இந்த விஷயத்தினே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அங்கே ரொம்ப விஸ்தாரமாக விவரிக்கப்பட்டது இந்த விஷயத்தினே. என்னன்னா ஒரு கதை வரும், அதில் அந்த கதை கூட சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கிட்ட இருக்கிற அந்த ராஜா ஒரு நாள் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போன அங்கே அவருடைய மந்திரினி அங்கே சந்தித்தார். யார் அந்த மந்திரின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போய் மரணித்தவர், இறந்து போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி லோகத்தில் எல்லாருக்கும், ராஜ்யத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரி 10 வருஷம் முன்னாடி காட்டுக்கு போனார், இறந்து போனார், அப்புறம் காணும் வரல. இந்த மந்திரி பேர் பர்ச்சு. அப்போ ராஜா போன உடனே அங்கே எப்படியோ அங்கே சந்திச்சு பார்த்த உடனே பர்ச்சு மந்திரி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 10 வருஷம் ஆனால் கூட நிறைய தாடி முடி எல்லாம் வளர்ந்தா கூட கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சாரு? எதனால்? ராஜாவுக்கு ராஜா தெரிஞ்சுக்கிட்டார் இவர் தான் பர்ச்சுவனி. அப்போ ராஜா யார்? பிரமாதா. எதனால் புரிஞ்சுக்கிட்டாரு? கண்ணு அనే பிரமாணத்தினால. ஸோ பிரமாத ராஜா தெரிஞ்சுக்கினவர் கண்ணு அనే பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிட்டாரு. பர்ச்சு அనే மந்திரி பிரமேயம் தெரிவிக்கப்பட்ட வஸ்து. அப்படின்னா பிரமாத பிரமாண பிரமேய மூணுமே ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னால், நல்ல கவனமாக கேட்கணும். ஒரு இடத்துல மூணுமே இருக்கேன்னு சொன்னால் புரிஞ்சத வார்த்தைகளை. பிரமாத நானும், என்னுடைய கண்ணு பிரமாணம், நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா பிரமேயம். இந்த மூணுமே இருந்துச்சுன்னு என்ன ஆயிடுச்சுங்க? இங்கே அபரோக்ஷானுபூதி ஏற்பட்டுச்சு. த டைரக்ட், நாட் இன்டைரக்ட், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படணும். கரெக்டு தானே? அப்போது இந்த ரைட் நாலேஜ், கரெக்டான அபரோக்ஷானுபூதி ஏற்பட்டு கூட மந்திரி பர்ச்சு தான் இவனே. ஆனால் ராஜா அவர் பர்ச்சு மந்திரி தானே ஒத்துக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. நாட் அக்செப்டிங். அப்போது ஒத்துக்காமல் என்ன சொல்கிறாரு? இல்லை இது பர்ச்சு மந்திரியோட கோஷ்டு தான், இது பேய் கோஷ்டன்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அப்படி ஸோ இருக்கிறது பார்த்ததே சத்தியம்தான். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் எல்லாமே இருந்ததுனால அபரோக்ஷானுபூதி ஏற்பட்டிருக்கணும். ஆனால் ஒத்துக்கிறது இல்லை. இதே மாதிரி பிரச்சனை தான் இப்போ நம்ம பேசின ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறது. ஏதோ வேறே நினச்சிக்கிறார், கோஷ்டன்னு நினச்சிக்கிறார். இப்போ கோஷ்டு இல்லை, இது பர்ச்சு மந்திரி தான் சொல்லிட்டு இந்த ராஜா புரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? அவர் அவருடைய பிரமாணத்தினி அவருடைய புத்தினு உபயோகப்படுத்திட்டு அது திரும்பி ரிகலெக்ட் பண்ணி, எஸ் கரெக்டு தான், பேசி அப்படி தான் இருக்குது, நான் போய் பார்த்தேன், தொட்டுட்டேன், அவரும் பதில் சொல்கிறாரு, அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நீ என்ன பண்ணணும்? இது உபாசனை பண்ணணும். மறுபடியும் ரிகலெக்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ, சிந்தனை பண்ணும், உபாசனை பண்ணும். இந்த மாதிரி திரும்பி இந்த பர்ச்சு மந்திரி கோஷ்டில்
இவர் நிஜமான மந்திரி தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்கிற இந்த உபாசனைக்கு பேர் இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து இங்கே வேறு இடத்துல சாஸ்திரத்தில் இருக்கிறதா சம்வாதி பிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டாபிக், சம்வாதி பிரமம். இது வந்து முதல் ஸ்லோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இங்கே ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி. சம்வாதி பிரமா. இப்போது கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மனசில் வச்சுக்கோங்க. 2 விதமான விஷயங்கள்னு சொன்னோம். ஒன்று வந்து மெயினாக கர்மயோக உபாசன யோக பண்ணலைன்னான்னு கூட வேதாந்தத்துக்கு வந்திருந்தால் பரவாயில்ல இருந்துக்கோ, இங்கே உனக்கு உபாசனையாக ஒன்று கொடுக்கப்படும். அந்த உபாசனையே ஒன்று வந்து கரையேறுத்தும், மோட்சம் கொடுக்கும். இன்னொன்று வந்து ஏதோ பண்ணானோ பண்ணலையோ வந்து படித்ததுக்கப்புறம் கூட அந்த ஸ்டூடெண்ட் வந்து தனக்கு ஞானம் ஏற்பட்டது, நான் ஞானிதான் முக்தன் தான் கிளைம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு தடம் இருக்குது, அந்த பிரதிபந்தம் அது நீக்கிறதுக்காவது கூட இந்த உபாசனை உபயோகப்படும். இந்த உபாசனை இதுக்கு பேர் வந்து எரோனியஸ் ராங், இங்கிலீஷில் ராங் ரைட்டு, தப்பானதை நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது போய் கரெக்டில் நிற்கும். அது உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதிக பேர் தான் சம்வாதி பிரமா. த எர்ரர், த கரெக்ட் எர்ரர், அது சரியான வரி. த கரெக்ட் எர்ரர், அது எர்ரர் தான். நான் எர்ரர்ன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு பண்ணேன், ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு. அதுக்கு பேர் சம்வாதி பிரமா. சரியா? இப்போது இந்த மனசில் வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இங்கே முதல் ஸ்லோகத்தில் நம்ம இன்றைக்கி ஆரம்பிப்போம். சம்வாதி பிரமவத் பிரம்மா தத்வோபாஸ்யாபி முச்யதே உத்தரே தாபனீயேதஹ ஸ்ருதோபாஸ்திரநேகதா. பாருங்க, நான் இந்த பேக்ரவுண்ட் இது உங்களுக்கு பேசலைன்னா இவர் இங்கே டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அதுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் முதல்ல உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, பல உபனிஷத்துகளுக்குள்ள சொன்ன கேட்ட விஷயம் என்ன? உதாரணத்துக்கு கட்டோபனிஷத்தில் பார்த்தோம், ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடஹ ஆத்மா ந பிரகாஷதே. இந்த ஆத்மா வந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் கூடமாக மறைஞ்சு எங்கோ ஒடிஞ்சிருக்கு. ந பிரகாஷதே அப்படின்னு சொல்கிறது அங்கே. ஆனால் அப்படி சொல்லி உபனிஷத்து கட்டோபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஆனால் பிரகாஷிக்கும் யாருக்குன்னா திருஷ்யத்தே த்வக்ரியா புத்தியா. அங்கே வந்து பிரகாசம் ஆகாதான்னு சொன்னார். ஆனால் பார்க்கலாம், தெரியும். எப்படி? து அக்ரயா புத்தியா, ரொம்ப வெரி வெரி ஷார்ப் அண்ட் சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி, ரொம்ப சூக்ஷ்மமாக அந்த மகா வாக்கிய உபதேசம் பண்ணும்போது அதோடைய வாட்சியார்த்தம் லட்சார்த்தத்தை நல்லா கவனித்து மனசில் வேறு எங்கேயுமே கூட லோக விஷயங்கள் ஆவகேஷன்ஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற மனசு. ஸோ ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் அண்டு கீன் லிசனிங் அண்ட் அப்சர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிவிஹி. அந்த சூக்ஷ்மத்தின் ஸ்தூலத்தில் சூக்ஷ்மத்தினு பார்க்க தெரியணும். கிராஸில் சட்டில் இருக்கிறது கவனிக்கிற தெரியணும். அந்த கிராஸில் சட்டில்னு கவனிக்கிறவங்கள் தான் ரிஷிகள். அவங்களுன்னே இந்த லௌகிக பாஷையில் வேறு சொல்லணும்னா இந்த சயின்டிஸ்ட்னு சொல்கிறவனு கூட அந்த ஸ்தூலத்தில் சூக்ஷ்மத்தின்னு பார்க்குறான். ஆப்பிள் கீழே வருதோ, தேங்காய் இளநீர் தேங்காய் கீழே விழுறதோ எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேர் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அந்த நியூட்டன் வந்து அந்த ஆப்பிள் மரத்தில் கீழே விழும்போது அவன் என்ன பார்த்தான்?
சாதாரணம் எல்லாரும் பார்த்த மாதிரியே பார்த்தான் இல்லை. சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. அந்த ஆப்பிள் உழுந்து மரத்துலேருந்து செப்பரேட் ஆயிடுச்சுன்னா ஏன் கீழே விழணும், மேலேக்கு போல ஏன் போல மேலேக்கு, ஏன் கீழே வர்றது? கீழேக்கு இழுக்கிறதுக்கு கண்ணுக்கு காணப்படுற மாதிரி எதுவுமே அங்கே இல்லையே. இதுக்கு இருந்திருக்கணும். அண்ணா கண்டுபிடிச்சிட்டான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குதுங்க. சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. இப்போது நமக்கு புரிஞ்சுதா? நான் ஒத்துக்கிட்டோன்னா இல்லையா? நான் எப்படி ஞானி ஆக முடியும்? நீ என்னாவது சொல்லப்பா. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பூமி ஆக்கர்ஷண சக்தி எப்படி சத்தியமாக நித்தியமாக எப்போ இருக்கின்றனதோ அதே மாதிரி இந்த பிரம்மம் சத்தியம். நீ அப்போ இப்போ எப்போ. ஆனால் பிரச்சனை நீ ஒழுங்கா சிந்திச்சு முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சாஸ்திரம் கேட்கறது. கேட்டதுக்கு அப்புறமும் சொல்லாதவங்களுடைய பிரச்சனை பற்றி இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் అనేది మరి சொல்லித்தரணும் இல்லையா? சும்மா மேலும் மேலும் படித்து அதனால தான் இந்த டாபிக் தியான தீப பிரகரணத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். இப்போ பதத்துடைய அர்த்தம் பாருங்க. சம்வாதி பிரமவத்து அப்படின்னு நேராக அந்த பாயிண்ட் உபயோகப்படுத்திட்டார். அவரே சம்வாதி பிரம என்னன்னேது விவரிப்பார் மேலே ஒரு ஸ்லோகங்களுக்குள்ள. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாகவே 3-4 ஸ்லோகங்கள் பார்ப்போம். சம்வாதி பிரம மாதிரி. ஓகே, சம்வாதி பிரமன்னா இப்போதைக்கு மைண்டில் அப்படி இப்போதைக்கு இல்லை, அந்த சிம்பிள் மீனிங் வச்சுக்கோங்க. கரெக்ட் எரர் என்ன, அது எங்கே அப்ளை பண்ணுறது? இது வெளியில் லோகத்தில் விஷயங்களுக்காக இல்லை, பிரம்ம வித்தியனை படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற இந்த ஒரு ப்ராப்ளம் ஆப்ஸ்டிக்கிள் அது நீக்கிறதுக்கு தானே சொல்கிறோம். அதனால் பிரம்ம தத்துவ, இந்த பிரம்மனுடைய தத்துவம், பிரம்மம் என்ன? பிரம்ம சத்தியம், பிரம்ம சர்வம் கல்விதம் பிரம்மா. அந்த பிரம்ம சத்தா ஸ்பூர்த்தி ரூபங்களுக்குள்ள, சத்தா ஸ்பூர்த்தின்னா கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. அது ஆனந்த வஸ்து, அது நான் தான், நான் பிரம்மம், நான் ஆனந்த ஸ்வரூப். ஸோ பிரம்ம தத்துவ, த ரியாலிட்டி ஆஃப் த பிரம்மன் உபாஸ்தியா. பாருங்கள், உபாஸ்தியா வருடு உபாசனை பண்ணி. உபாசனைன்னா நார்மலி மனோ வியாபாரம், மானசிக வியாபாரம், மெடிடேஷன். அது பண்ணி கூட அப்படி இப்படி பிரம்மனை உபாசனை பண்ணி கூட, இப்போது நான் சொன்ன இன்ட்ரடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சிடும். அப்படி முச்சத்தே நீ மோட்சத்தை அடையலாம், லிபரேஷன் நீ அடையலாம். இப்போ ரெண்டுத்துக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி, நீ கர்மயோக உபாசன யோகம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியோ எப்படியோ என்னமோ உனக்கு தெரியல, வந்த வேதாந்த சிரவணம் பண்ணுறேன். அதனால் உனக்கு இப்போது அது பண்ணலையே, மறுபடியும் நான் பின்னாடி போய் இதெல்லாம் பண்ணிட்டு வரணுமான்னு வேண்டாம். இந்த பிரம்ம சிந்தனை மெடிடேஷனே உபாசனையே உனக்கு விடுதலை கொடுக்கும், லிபரேட் பண்ணும். அப்புறம் இப்போது நீ சரி ஞான விருத்தி மட்டும்தான் எனக்கு இப்போ புரிஞ்சது மட்டும்தான், இன்னும் ஞானம் ஏற்படலைன்னு ஒரு தடம் இருக்குல்ல, அதையும் போகும். அதையும் போய் நீ உனக்கு லிபரேஷன் கிடைக்கும். அதனால இப்படி பிரம்ம உபாசனையே 2 பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறதுனால, தேர்ஃபோர் உத்தரே தாபனீயே நரசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத்தில் பாருங்க, ஸ்ருதி பிரமாணம் எடுத்துக்கிறார். எல்லாத்தையும் ஸ்ருதி பிரமாணம். அதனால தான் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, நான் உபனிஷத்துகள்னு ஒத்துக்க மாட்டேன், உபனிஷத்துக்கள் எனக்கு பிடிக்கல, உபனிஷத்தில் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் நீ வேதாந்தம் கேட்க வேண்டாம். வேதாந்தம் கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அதனால் இல்லை நான் சின்னது ஏதோ படிச்சுக்கிறேன். சின்னது எத்தனை படிச்சுக்கிட்டா கூட அதாரிட்டி அந்த உபனிஷத்துன்னு ஏதோ ஒரு பாஷையிலோ நமக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி, அதனால தான் ஸ்ருத்தி நீ
ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசணும், அதுதான் சொல்லணும் தவிர எனக்கு ஸ்ருதி புரியல, உபனிஷத்து எனக்கு வேண்டாம், பிடிக்காது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் நீ வேதாந்தம் படிக்கிறதுக்கு நீ வேதாந்தம் படிக்க வேண்டாம், அப்படி தான் சொல்லணும். அதனால் உத்தரே தாபனியே உபாஸ்திகி, இந்த உபாசனை பற்றி பாருங்க. இல்லைன்னு வேதாந்தத்தில் அத்வைத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உபாசனை வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தி என்ன சொல்லணும், ஆனால் இங்கே சொல்ல வேண்டியது ஆயிடுத்தேன். சரியா? அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கூட நான் சொல்லிட்டேன். நிதித்தியாசனத்துக்கு உபாசனைக்கு அது பேசிக்கல் டிஃபரன்ஸு வார்த்தை சும்மா உபயோகப்படுத்திட்டோம் தவிர, ஏன்னா அது ஸ்டூடெண்ட்டுக்கு புரியறதுக்கு, அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற நிலைக்கு, ஏன்னா அவனுக்கு இன்னும் ஒரு தடம் பிரதிபந்தம் ஒன்று இருக்கு, அதிருஷ்டமான பிரதிபந்தம், பாவ கர்மா. அப்போது இந்த உபாசனை பற்றி அநேகதா ஸ்ருதா, பல விதமாக இந்த உபாசனா விஷயம் பற்றி உத்தர தாபனிய உபனிஷத்துலேயே நிறைய டிஸ்கஷனும் விவரங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இருக்கே அப்படி என்றார். அடுத்தது இப்போது அந்த சம்வாதி பிரமன்னா என்ன అనేది இங்கே இவர் சுரேஸ்வராச்சாரியர்னு கோட் பண்ணி அவர் வேறு எங்கேயோ ஏதின விஷயத்தினே அந்த சுரேஸ்வராச்சாரியர் இவருடைய மூத்த குரு அவர் கோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற ஒரு உதாரணத்தினை எடுத்துட்டு சம்வாதி பிரம என்ன అనేది விவரிக்கிறார். 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். மணிப்ரதீப பிரபயோः மணிபுத்யா அபிதாவதோः. நான் பிரித்து படித்தேன். மணிப்ரதீப பிரபயோர்மணி புத்யாபிதாவத் மணிபுத்யாபிதாவதோः யோஹோ படி. மித்யாஜ்ஞானவிசேஷேபி விசேஷோர்தக்ரியாம் பிரதி. இங்கே ஒரு எக்ஸாம்பிள்னு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். முதல்ல டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 1வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சம்வாதி பிரம விஷயத்தினை பல உதாரணங்கள் சொல்லி நமக்கு விவரிக்கிறாரு ஆச்சாரியர். என்ன சொல்கிறார் இங்கே? மணி பிரதீப பிரபயோஹோ. ஒரு இது இமேஜின் பண்ணிக்கணும், ஒரு கதை மாதிரி தான் வச்சுக்கோ. நான் முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டேன். இங்கே இவர் சொல்கிற உதாரணம், தூரமாக ஒரு சின்ன ஹில்லாக் மேலே, ஒரு சின்ன மலை மேலே 2 மலையே இல்லைன்னு ஒரே மலை மேலே 2 கோவிலோ 2 கோவில்கள் இருக்கு. 2 கோவில்களிலிருந்து 2 வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தூரத்திலிருந்து 2 பேர் பார்த்தாங்க. பார்த்த 2 பேர் கூட என்ன பிரகாசிக்கிறதுன்னு அங்கே அது முன்னாடியே சொல்கிறார் கிளியராக. ஒரு கோவிலில் நின்று வர பிரகாசம் மணி, அங்கே ஏதோ நல்ல ஒரு அந்த பிரகாசம் கொடுக்கக்கூடிய இருட்டிலோ பிரகாசம் கொடுக்கக்கூடிய வஜ்ரமோ டைமண்டோ ஏதோ அப்படிப்பட்ட ஒரு கல் இருக்குன்றது மணி. அப்புறம் இன்னொரு கோவில்லையோ கொஞ்சம் தூரமாகவோ பக்கத்துலேயோ இன்னொருத்தர் பார்த்து அங்கே கூட இப்படியே ஒரு பிரகாசம் வருது. அது அங்கே ஏற்றி வச்ச விளக்குனால் வர பிரகாசம். ஸோ இப்படி அப்படின்னா லேம்பிலிருந்து வர வெளிச்சம், மணிலிருந்து வர வெளிச்சம், அதுதான் மணி பிரதீப பிரபயோஹோ. மணி என்ன? மணி பிரதீபன்னா தீபத்திலிருந்து வர பிரபா. ஓகே, அந்த 2 வெளிச்சம். இவங்க பார்த்த 2 பேருமே மணி புத்தியா, 2 பேருமே ஆமாம் அது அங்கே டைமண்ட் இருக்கு, அங்கே நிறைய ஏதோ வஜ்ரம் வைடூரியம் இருக்குது, டைமண்ட் இருக்குன்னு கோவில் தான். ஏன்னா கோவிலில் பொதுவாக அப்படிப்பட்ட காஸ்ட்லியஸ்ட்டு இதெல்லாம் கூட இருக்கும், வைப்பாங்க. அப்படி நீ புத்தி தொட்டி போகலாம், நமக்கு அது கிடைக்கும் சொல்லிட்டு இவங்க மணி புத்தியா அது டைமண்டு தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, புத்தியான்னு மிஸ்டேக் தான், இங்கேருந்து தெரியாது அவங்களுக்கு அது என்னன்னு. ஆனால் 2 பேருமே ராங்லி
ஓகே, மிஸ்டேக்கிங்லி நினைக்கிறாங்க அது மணியோ அப்படின்னு சொல்லிட்டு அவிதாவத்தோஹோ 2 பேர் ஓடி 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 அங்கே போயிட்டான். ஒருத்தன் வந்து 2 பேர் ஓடி போயிட்டான். எப்படி ஓடி போயிட்டான், என்ன ஞானம் வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அங்கே? அது மணி ஆயிருக்கலாம், எரோனியஸ் நாலேஜ் தான், மித்யா ஞானந்தான், இவனுக்கு தெரியாது. ஆனால் ஜஸ்ட்டு சும்மா நினச்சிக்கிட்டான் அது மணியில் மாதிரி இருக்கு. ஸோ மித்யா ஞானத்தினால ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கு மித்யா ஞானந்தான், அவிசேஷே மித்யா ஞானம் அப்படி 2 பேருக்கு மித்யா ஞானந்தான். அது மணி ஆயிருக்கலாம், இது மணி ஆயிருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அர்த்தக்ரியாத் பிரதி அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் யார் அந்த மணி இருக்கிற கோவில் பக்கம் ஓடி போய் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போனானோ, இன்னொரு கோவிலில் இருக்கிற விளக்குனால் வர வெளிச்சத்தின்னு பார்த்து அங்கே ஓடி போனானோ, அந்த கிரியா ஓடி போகிறதுனே இது பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்த ரிசல்ட் வந்து வித்தியாசமாக இருக்கு. ஆனால் போகிறது 2 பேரும் மணின்னு சொல்லி தான் நினச்சிட்டு போனாங்க அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் அந்த கதனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறார். அடுத்தது 3வது ஸ்லோகத்தில் அந்த மேலே சொன்ன இப்போ அந்த 2வது ஸ்லோகத்தோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு இப்போ இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து சொல்கிறார். தீபோபவரகஸ்யாந்தः வர்த்ததே தத் பிரபா பஹிः திருஷ்யதே த்வார்யதான்யத்ர தத்வத்ருஷ்டா மணி பிரபாம். அபவகரஸ்ய அந்தஹ. இப்போ என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் అనేది சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண ஓடி போயிட்டாங்க 2 பேரும். ஒருத்தனும் அந்த மணி இருக்கிற கோவிலுக்குள்ளே போனால் கிட்ட, இன்னொருத்தரும் இந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கிற கோயிலுக்கிட்ட போனான். அங்கே அந்த சாங்டம் அபவகரஸ்யான்னு அந்த ரூம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த சாங்டோரியம் கர்ப்பகோவில். ஸோ இவங்க மணி பிரபா అనేది எங்கே பார்த்தார் అనేది நான் 2 கோவில்கள்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆக்சுவலி அந்த கோவில்னு இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. முதல்ல மணி ஒன்று வந்து மணி காந்தி, இன்னொன்று தீபகாந்தி అని சொல்லிட்டார். தவிர இப்போ தான் எங்கே 2 இடத்துல 2 கோவிலுக்குள்ளானே சாங்டம். ஒன்று தீபः வர்த்ததே தத் பிரபா பஹி துவாரி திருஷ்யதே. எந்த கோவிலில் தீபம் இருக்கின்றனோ அந்த தீபத்துடைய வெளிச்சம் அதோடைய கதவு திறந்திருக்க, இல்லைன்னா கதவுக்கு நிறைய டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன்லேருந்து வெளிச்சத்துலேருந்து துவாரி என்ன துவாரம், துவாரி அந்த துவாரத்திலிருந்து ஓகே திருஷ்யத்தை பார்க்கப்பட்டது. ஓகே, அப்படின்னா இவனு தூரனிருந்து பார்த்தானா, அதனால தான் ஓடி வந்தான். இன்னொருத்தன் அத அந்நத்திர இன்னொரு டெம்பிளில் அதே மாதிரி அதுக்கு இருக்கிற கதவுக்கு இருக்கிற ஹோட்டலிருந்து இவனு கூட மணேஹே பிரபா ததுவத் திருஷ்டா, இவனு அது பார்த்தான். ஸோ சிம்பிள் கதை தான் இங்கே இந்த ஸ்லோகத்தில். ஸோ அப்படி 2 பேர் பார்த்தாங்க இந்த மாதிரி அந்த கதவுடைய ஹோட்டலிருந்து கோவிலுடைய சாங்டோரியம்லேருந்து வெளிச்சம் பார்த்தாங்க. அப்புறம் ஸோ இவங்க 2 பேர் போகும்போது என்ன திருஷ்டி 2 பேருக்கு இருக்கு? இவங்க 2 பேருடைய விஷன் வந்து போகும்போது மணியன் தானே, அதை பற்றி சொல்கிறார் இப்போ 4வது ஸ்லோகத்தில். ஆனால் ஒருத்தனுக்கு ஏற்பட்டது விஷயம் என்ன, இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட விஷயம் என்னன்னு, தூரே பிரபாத்வயம் திருஷ்ட்வா மணிபுத்தியாபிதாவதோஹோ. எந்த புத்தினால் இவங்க வந்து சொன்ன விஷயம் சொன்ன மாதிரி இருக்குன்னுக்கிறாதுங்கோ. முதல் ஸ்லோகத்தில் సంవాది భ్రమ అనేది ఉత్తరతాపని ఉపనిషత్తులో అని சொல்லி அது பிரதிஜ்ஞா ஸ்லோகமாக முதல் ஃபவுண்டேஷன் ஸ்லோகம்.
రెండవది శ్లోకத்திலோ இந்த கதைக்கு இன்ட்ரடக்ஷனாக 2 மணி தீபம் பற்றி சொன்னார். அந்த மணி தீபத்துக்கிட்ட ஓடி போன 2 பேர் பற்றி சொல்கிறார் கதை. ஓகே, இமேஜின் பண்ணி. பிரபாத்வயம் தூரே திருஷ்டுவா, 2 விதமான பிரகாசங்கள், மணி பிரகாசம் தீப பிரகாசத்தினை தூரம் நின்று பார்த்ததுக்கு பிறகு 2 பேர் கூட அது மணிதா அங்கே ஜம் இருக்க மணின்னு சொல்லிட்டு மணி புத்தியா அபிதாவத்தோஹோ துவயோஹோ அவங்க 2 பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் அப்படி மணி புத்தியோட ஓடி வந்தால் கூட 2 பேரும் அபி பிரபாயாம் மணி புத்தி து மித்யாஜானம், அந்த மணி ரெண்டுமே 2 பேருக்கு இருக்கிற அந்த மணியனே புத்தி வந்து கன்ஃபார்ம் இல்லை, அது எரோனியஸ் நாலேஜ் ஓன்லி கெஸ் பண்ணது தான். அப்படி அந்த எரோனியஸ் நாலேஜோடு தான் அவங்க அங்கே ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சாங்கன்னது 5வது ஸ்லோகத்தில் பாருங்கோ. நலப்யதே மணிர்தீப பிரபாம் பிரத்யபிதாவதா பிரபாயாம் தாவதாவஸ்யம் லப்யேதைவ மணிர்மணேஹே. இந்த தீப பிரபாம் பிரதி, அந்த விளக்கு வெளிச்சம் வர பக்கம் ஓடி போனவனும் பிரதி அபிதாவதா ஓடி போகிறது, மணி ந லப்யதே. என்ன ஆயிடுச்சாமா, அந்த எந்த கோவிலில் தீபம் இருக்கின்றனதோ தீப வெளிச்சம் பார்த்து இவன் மணி நினச்சான். அங்கே போய் இவனு கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு மணி கழிக்கலை, ந லப்யதே. அப்புறம் ஆனால் எந்த கோவிலில் நிஜமாக மணி இருக்கின்றதோ மணேஹே பிரபாயாம் தாவதா, இவனும் மணி அண்ணன்னு சொல்லி தான் வந்தான். ஆனால் அவனுக்கு அங்கே மணி இல்லை, தீபம் மட்டும். இவனும் மணி நினச்சி தான் வந்தான். ஆனால் இவனுக்கு இங்கே வந்தால் மணேஹே பிரபாயாம் தாவதா மணிஹி அவசியம் ஏவ லப்யதே. அவனுக்கு சட்டன்லி அது அந்த பக்கம் வந்தவனுக்கு அவன் மணி நினச்சிட்டு வந்தான், நினச்சிட்டு தான் வந்தான். அந்த மணி கடிச்சது. ஏன்னா அங்கே மணி ஆல்ரெடி இருக்கு. அவசியம் அண்ணா சட்டன்லி அவனுக்கு he gained the money. ஏன் அங்கே மணி இருக்குது ஆல்ரெடி, ஆனால் வரும்போது இவனுக்கு தெரியாது. அப்படி அதுக்கு பிறகு இப்போது இவங்க 2 பேருக்கு இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இப்போது நிலைமை என்ன, இவங்க 2 பேருக்கு 2 பேர் கொடுக்கணும். இங்கே தான் இப்போது அது சம்வாதி பிரம விவரிக்கிறாரு. ரெண்டாவது யார் சம்வாதி பிரம, ஒருத்தனுக்கு இன்னொருத்தருக்கு என்ன பேர், அவனுக்கு என்ன சொல்லணும். 6வது ஸ்லோகம். தீப பிரபாமணி பிராந்தி விசம்வாதி பிரமஸ்மிருதः மணிப்பிரபாமணி பிராந்தி சம்வாதி பிரம உச்சதே. தீபப்பிரபா மணி பிராந்தி, தீபத்தினை பார்த்து மணின்னு சொல்லிட்டு பிராந்தினால வந்தவன் வந்து மணி பிராந்தி எது இருக்கின்றனதோ அதுக்கு பேர், அவனுக்கு அங்கே தீபந்தான் இருந்துச்சு, மணி இல்லை, ஆனால் மணின்னு வந்தான். அவன் இதுக்கு என்ன சொல்லணும்னா விசம்வாதி பிரம, விசம்வாதி பிரம அப்படின்னு என்னம்மா, பலமில்லாத ஒரு தவறு, பலம் வராத ஒரு கெஸ்ஸிங், ஃப்ரூட்லெஸ் எரர். ஓகே, ராங் எரர்ன்னு எல்லாம் ராங்குன்னு ஆகணும்னு இல்லை, இவன் கேஸில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு வந்து விசம்வாதி பிரமஹான்னு பேர் கொடுத்தாங்க. அப்படின்னு ஸ்மிருதா இட் இஸ் கால்டு. அவனுக்கு ஏற்பட்ட அந்த நிலை, அவனுடைய அனுபவத்துக்கு விசம்வாதி பிரமஹ.
ஆனால் மணிப்பிரபா மணிபிராந்தி, மணிப்பிரபா நிஜமாக மணி இருக்காங்க, ஆனால் மணி அనే பிராந்தினால தான் இவனும் கூட எர்ரர் தான், எர்ரர் நாலேஜோட த எர்ரர் டு த கன்சிடர் டைமண்ட் அனே போனானே மணி பிராந்தி. இவனுக்கு அங்கே மணி கடிச்சதுன்னு சொல்லிட்டார்ல முந்தாவது ஸ்லோகத்தில். இதுக்கு பேர் சம்வாதி பிரமஹா. அப்படின்னா த ஃப்ரூட்ஃபுல் எர்ரர். ஓகே, தப்பான கரெக்டு, தப்பாக நினச்சிட்டு போனது கூட மணி ஆயிருக்கலாம், அந்த மணி ஆயிடுச்சுங்க. ஆனால் தீபம் அது மணி நினச்சிட்டான் போனால் அது தீபந்தான் மணி இல்லை அங்கே. ஸோ விசம்வாதி பிரம, இவனு பேர் சம்வாதி பிரமணி உச்சதே, கூப்பிடப்படுறது அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு டெஃபினேஷன் கொடுத்தாரு. சரி சார், இப்போ என்ன சொல்ல வரீங்க, இதுக்கு இன்னும் அந்த பிரம்ம உபாசனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. இது அவசரப்படாது, நான் நிதானமாக சொல்கிறேன், நீ பொறுமையாக கேட்டுக்கோ. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன்னு வித்யாரண்ய சுவாமி வேறு உதாரணம் கொடுக்குறாரு. நம்ம வித்யாரண்ய சுவாமி கொடுக்காத ஒரு பர்ச்சு மந்திரி உதாரணம் நான் சொன்னேன். இப்போ இவர் வேறு 7வது ஸ்லோகத்தில் பாஷ்பம் தூமதயா புத்திவா தத்ராங்காரானுமானதः வஹ்னிர்யத்ருச்சயா லப்தः சசம்வாதி பிரமோ மதः. இப்போ முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் சம்வாதி பிரமக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. மேலே 2 பேர் பற்றியும் சொல்லிட்டாரு. விசம்வாதி பிரம யாருக்கு ஏற்பட்டது, சம்வாதி பிரம யாருக்கு ஏற்பட்டது. த கரெக்ட் எர்ரர் அண்ட் ராங் எர்ரர். The error which gives the correct result, samvadi brahma. The error which gives the wrong result is called visamvadi brahma. Now இங்கே இந்த ஸ்லோகத்தில் அந்த சம்வாதி பிரமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உதாரணம் பாருங்க, திருஷ்டாந்தம். பாஷ்பம், பாஷ்பம் என்ன அர்த்தம், ஆவி, ஸ்டீம் இல்லைன்னு அந்த மிஸ்ட் அன்றோம் இல்லையா. தூமத்தையா புத்வா, தூரமாக எங்கோ மறுபடியும் மரங்களுக்கு நடுலையோ மலை மேலேயோ இவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீம் வருது பார்த்தான். ஸ்டீம் மாதிரி மிஸ்டோ அங்கே இதுக்கு பார்த்தான். எப்படி பார்த்தா என்ன நினச்சிட்டான், அங்கே புகை வருது, புகை வருதுன்னு சொல்லிட்டு தூமத்தையா புத்தியா தத்திர அந்த அந்த இடத்துல அப்போது ஸ்மோக் வருதுனால அங்கே அங்கார அனுமானத்தக, அப்போ அங்கே நெருப்பு இருந்திருக்கும், ரொம்ப குளிராக இருக்கு, இங்கே தாங்க முடியல, அங்கே நெருப்பு இருந்து அங்கே போய் கொஞ்சம் உட்காந்துக்கலாமேன்னு நினச்சிட்டான். நம்ம ஒருத்தன் நினச்சிட்டு அங்கார அனுமானத்தக இன்ஃபரிங் த ஃபயர் டு பி, அங்கே போ. வஹ்னி எத்ருச்சயா, அங்கே போனால் இன்னொருத்தர் 2-3 பேர் அங்கே இருந்து அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துட்டு நல்ல குளிருக்கு உட்கார்ந்துருக்கான். அப்பா நெருப்பு நினச்சா நான் அங்கே, ஆனால் இவனை நினச்சது இருந்திருக்கலாம் தான். இவனுக்கு தெரியுமா, என்ன பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையே, அனுமான பிரமாணம் தானே, இன்ஃபரன்ஸ் தானே. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எத்ருச்சையா, இந்த வார்த்தை முக்கியம். ஒரு எத்ருச்சையான்னா அன்எக்ஸ்பெக்டட்லி, நியர் கோயின்சிடென்ஸ். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரம் கொடுக்குற வார்த்தை காக்கத்தாளிய நியாயம். காக்கத்தாளிய நியாயம்னா, ஒரு காக்கா அம்மா ஒரு தேங்காய் மரத்து மேலே நிந்திச்சு, உடனே தேங்காய் டப்புன்னு விழுந்துச்சு. தேங்காய் கீழே விழுறதுக்கு இன்னும் காக்கா மரத்து மேலே நிற்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. காக்கா வெயிட் எவ்வளவு இருக்கும், ஆனால் கோயின்சிடென்ஸு கரெக்டாக அப்படி நடந்துச்சு. சில வாட்டி ஏதோ அதை எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம யாருன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வரோம், கது திறந்து அவங்க இருக்காங்க அங்கே.
அவங்க வருவான்னு அவங்கள வர சொல்லி நான் சொல்லவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறோம்? உனக்கு 100 ஆயுஷ்ன்னு சொல்கிறோம். இது என்ன? இது காக்கத்தாளிய நியாயம். அன்எக்ஸ்பெக்டட்லி கோயின்சிடென்டல்லி அப்படி ஆயிருக்கும். சிலவாட்டு அப்படி தான் கரெக்டாக நான் இது சாப்பிட்டேன் அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது அதனால் ஆகலை, வேறு எதுனாலும் ஆயிடுச்சு. ஆனால் நீ அப்படி கோயின்சிடென்ஸு. ஸோ காக்கத்தாளிய நியாயம் மாதிரி எதிர்ச்சையா அவனுக்கு அங்கே வஹ்னி லப்தா, அங்கே நெருப்பு கடிச்சது இருந்தது. சஹ, இப்படிப்பட்ட இவனுக்கு ஏற்பட்ட இந்த விஷயத்தின்னு என்ன சொல்கிறோம்னா சஹ சம்வாதி பிரமஹா மதஹா. இந்த இன்சிடெண்ட்டு இவனுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தில் இந்த கோயின்சிடென்ட்ஸு எதிர்ச்சையா, இதுக்கு பேர் சம்வாதி பிரமன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த 9வது பிரகரணமான தியான தீப பிரகரணத்துக்குள்ள ஒரு இன்ட்ரடக்ஷனோடு நுழைஞ்சி அதில் இருக்கிற விஷயத்தினை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேலும் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.